ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கார்போர்டை வச்சு எப்படி ஒரு சூப்பரான இந்த மாதிரி ஏர் ப்ளவர் சைடு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கார்போர்ட் அட்டையை இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த CPU ஃபேனை இதில் வைக்கிற அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட நீளம்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் 9 சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த கார்ட்போர்ட் அட்டையில் இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டை போட்டு இந்த CPU ஃபேனை இதில் இப்படி வச்சு ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டேன் பாருங்க. இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது இப்படி இந்த மாதிரி ஒன்றா இருக்கும். நான் பிரித்து 2ஆக எடுத்திருக்கேன். இதோட அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது 3 சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது எவ்வளோ நீளம் தேவையோ அவ்வளோ நீளம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி சைடில் வச்சு ஒட்டிக்கிறேன் ஃபுல்லாக. இந்த இடத்துல மட்டும் விட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன். இந்த இடத்துல மட்டும் கேப் ஒட்டிக்கிறேன். நான் க்ளூகன் யூஸ் பண்ணி தான் ஒட்டுறேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. பாருங்கள், பாதி ஒட்டிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நான் இதையும் ஒட்டிக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 6.5 சென்டிமீட்டர். அதே மாதிரி இது 3 சென்டிமீட்டர். இந்த அளவு 4.5 சென்டிமீட்டர். இந்த அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.5 சென்டிமீட்டர். இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தம் 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு பீஸை வச்சுட்டு ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். இதை ஃபுல்லாக இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இதோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் 2 சென்டிமீட்டர். இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நான் ஒட்டிட்டேன். இது எதுக்குன்னா இதை கைப்பிடியே யூஸ் பண்ண போகிறோம். இதை எடுத்து இப்போ இதில் இப்படி வச்சு ஒட்டிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். கரெக்டாக பார்த்து ஒட்டிக்கோங்க. பாருங்கள், நான் ஒட்டிட்டேன். இதே மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வயர் எடுத்துக்கோங்க. வயர் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு ஓட்டை போட்டு அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஓட்டை போட்டு இது வழியாக வயரை உள்ளே விட்டு இந்த இடத்துல வச்சு CPU ஃபேனோட வயரையும் இதையும் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. நான் பண்ணிக்கிறேன். வயர் உள்ளே வந்துடுச்சு. இந்த இடத்துல க்ளூகன் போட்டு ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டேன். இப்போ வயரை ஜாயின் பண்ணிப்போம். பிளாக்குக்கு பிளாக்கு, அதேமாதிரி ரெட்டுக்கு ரெட்டு, ரெண்டையும் வச்சு ஜாயின் பண்ணிடுறேன். வயரு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இந்த பீஸ் எடுத்து மேலே வச்சு ஒட்டிக்கிறேன். பாருங்கள், ஒட்டிட்டேன். அதே மாதிரி இந்த பீஸு இப்படி வச்சு ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டேன். பாருங்கள், ஃபுல்லாக ஒட்டிட்டேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நான் பேட்ரி எடுத்துக்கிறேன். பேட்ரியில் ஊற்றிக்கிறேன். பாருங்கள், ஓடுது. பாருங்கள், குப்பையாக இருக்குது. குப்பையை போட்டுக்கிறேன். பாருங்கள், சுவிட்சை ஆன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஓடுது. பாருங்கள், சூப்பராக க்ளீன் பண்ணுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள்.